அனைவருக்கும் வணக்கம். இந்த குரோதி தமிழ் புத்தாண்டில் வரக்கூடிய குரு பயிற்சி பலன் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்களாக தான் அமைய போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் துலாம் ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்கும். இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அற்புதங்கள் கொடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான காலமாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய ஒரு அற்புத மாற்றங்களை இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு சமுதாயத்தில் உயர்ந்தோரின் நட்பு கிடைக்கும். குடும்பத்தில் குதூகூலம் நிறையும். உங்களை தவறாக புரிந்து கொண்டிருந்த நண்பர்கள் மனமாறி மீண்டும் நட்புடன் பழக தொடங்குவாங்க. கடினமான காரியங்களையும் நீங்கள் சுலபாக செய்து முடிப்பீங்க. உங்களிடம் கடன் வாங்கியவர்கள் குறித்த நேரத்தில் கடனை திருப்பி செலுத்துவாங்க. வசதி படைத்தவர்கள் உங்களின் நண்பர்கள் ஆவாங்க. உங்களின் எளிமையான பேச்சால் அனைவரையும் நீங்கள் கவருவீங்க. சமுதாயத்தில் உங்களின் பெயரும் புகழும் படிப்படியாக உயரும். தொழிலாளர்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடியதாகவும் வருமானம் உயரக்கூடிய ஒரு காலகட்டம். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு. சிலர் புதிய தொழில் தொடங்க முயற்சி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்கு. வேலைகளில் சிறு தடுமாற்றம் ஏற்படலாம். இதனால் பொறுமையுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ளுங்கள். பெற்றோர் தக்க சமயத்தில் உதவுவாங்க. உங்களின் முக்கியமான வேலைகளை ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நண்பர்கள் உங்கள் மீது பொறாமையின் பகை பாராட்டுவாங்க. அதை பெரிதுபடுத்த வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை மனதில் போட்டு குழம்பிக் கொள்ளாதீங்க. பழைய வழக்குகள் முடிப்பதில் காலதாமதம் ஏற்படும். மற்றபடி உழைப்பிற்காக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். உங்களின் செயல்களை திட்டமிட்டு சரியான நேரத்தில் நீங்கள் செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வீட்டில் வசிக்கக்கூடிய புது வீட்டை நீங்கள் புதுப்பிப்பீங்க. ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து மகிழ்வீங்க. புதியவற்றை கற்றுக்கொள்ளும் வாய்ப்புகளை தவறாமல் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். தெய்வீக வழிபாட்டில் மனம் ஈடுபடும். புதிய இடங்களில் உங்களுக்கு சிறப்பான வரவேற்புகள் கிடைக்கும். ஆடம்பர கேளிக்கைகளில் குடும்பத்தாருடன் பங்கேற்று வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்படும் கெடுபிடிகள் குறையும். சக ஊழியர்கள் உங்கள் வேலைகளை தாமதமாக முன்வந்து பகிர்ந்து கொள்வாங்க. அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளின் உங்களின் கோரிக்கைகள் பரிவுடன் பரிசீலிப்பீங்க. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் நல்ல முறையில். சித்திரை மாதம் 18ஆம் நாள் குரு பயிற்சி நிகழப்போகிறது. குரு பகவான் மேசராசியில இருந்து ரிஷப ராசிக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறார். துலாம் ராசிக்காரர்களுக்கு சித்திரை முதல் 8ஆம் வீடான அஷ்டமஸ்தான குருவாக பயணம் செய்ய போகிறார். குரோதி ஆண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2, 4, 12ஆம் வீடுகளின் மீது விழுகிறது. சுக்கிரன ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்ய போவதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. சுப விரய செலவுகள் ஏற்படும். விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக வைத்து கொள்ளுங்கள். வேலை விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். பொறுப்புடன் கடந்து செல்வது ரொம்பவே நல்லது. குருவின் அனுகிரகத்தால் பாதிப்புகள் நீங்கும். குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பயணம் செய்வதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம்தான். உங்கள் ராசிக்கு 12ஆம் பாவத்தை குரு பார்வை போவதால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் விரைந்து நடக்கப் போகிறது. தனஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார நிலை உயரும். பண வருமானம் அதிகரிக்கும். சுகஸ்தானமான 4வது வீட்டின் குரு பகவான் பார்வையிடுவதால் வருமானம் அதிகரிக்கும். சேமிப்புகள் கைகூடும். குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள மனக்கசப்புகள் அகலப்போகிறது. கணவன் மனைவி உறவு பலப்படும். சிலர் ஆசையாக சொத்து வாங்கியிருப்பார்கள். புது வீடு கட்ட குடி போவார்கள். புது முயற்சிகள் கைகூடும். தொழில் லாபம் கூடும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சனி பகவான் புண்ணிய சனியாக பயணம் செய்ய போகிறார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நம்பிக்கையுடன் முயற்சித்தால் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வீடு நிலம் வாங்கும் வாய்ப்புகள் அமையும். தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் இனிதே நடக்கும். பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கும். புண்ணிய சனிக்காலம் என்பதால் பிள்ளைகள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். குரோதி ஆண்டின் இறுதியில் சனி பகவான் 6ஆம் வீட்டிற்கு வந்து அமரப்போகிறார். 6ஆம் வீட்டில் உள்ள ராகுவுடன் சனி பகவான் பயணம் செய்யும் காலத்தில் எதிரிகள் தொல்லை நீங்கும். பல வழிகளில் பணம் வரும். விபரீத ராஜயோகம் கிடைக்கப் போகிறது. கோடி கோடியாய் செல்வம் தேடி வரப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். குரோதி ஆண்டில் முழுவதுமே சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டிலும்
கேது பகவான் 12ஆம் வீடான விரயஸ்தானத்திலும் பயணம் செய்ய போகிறார். கடன்கள் அடைக்கப்பட்டு தீராத நோய்கள் தீரும். படித்து முடித்து வேலை தேடுபவர்களுக்கு இந்த குரோதி ஆண்டில் கை நிறைய சம்பளத்தில் நல்ல வேலை அமையப் போகிறது. பதவி உயர்வு கிடைக்கும், வருமானம் அதிகரிக்கும், வீடு மனை வாங்கும் யோகம் கைகூடி வரும். உங்களின் நீண்ட கால கடன்கள் அடைக்கப்படும். வெளிநாடு செல்லும் யோகம் கைகூடி வரப்போகிறது. நினைத்த காரியங்கள் நிறைவேறும் ஆண்டாக தான் இந்த குரோதி ஆண்டு உங்களுக்கு அமையப் போகிறது அப்படின்னே சொல்லலாம். ராசியில் 7வதாக இருப்பது துலாம் ராசி. சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் முடியும் துலாம் ராசிக்கு உரியது என்று சொல்வாங்க. பஞ்சபூதங்களில் காற்று துலாம் ராசியை குறிக்கக்கூடியதாக இருக்கு. இந்த ராசிக்காரர்களின் பொதுவான குணநலங்கள் அப்படின்னு பார்த்தா, காதலில் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பாங்க. பொதுவாக நாம் நேசிக்கும் விஷயங்களை கூட சற்று சந்தேக பார்வையுடனே பார்ப்பாங்க. அதே சமயம் இவர்கள் எப்பொழுதுமே மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பாங்க. அதிக புத்திசாலியாகவும் இருப்பாங்க. அனைவராலும் கவர்ந்திருக்கும் தோற்றமுடையவர்களாக இவர்கள் இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் எந்த சூழ்நிலையிலும் தாங்கள் எடுத்த காரியத்தை முடிக்காமல் இருக்க மாட்டாங்க. அதுவும் வெற்றியும் காண்பாங்க. துலாம் ராசிக்காரர்கள் அனைவரையும் பெருமைப்படும்படி நடந்து கொள்வாங்க. அதற்காக தலைக்கணம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டாங்க. காதல், பாசம், அன்பு என்று வந்தால் இவர்களை அடித்துக்கொள்ள யாரும் இல்லை என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் நம்ப முடியாத பல நற்குணங்களை கொண்டவர்கள். அனைத்து இடங்களிலுமே அவர்கள் சமூக அக்கறையுடன் இருப்பதை நம்ம காணலாம். அதே போன்று அவர்களிடம் மிகவும் இயல்பாக இனிமையாக பழகக்கூடியதாகவும் இருக்கும். கதை, கவிதை, கலை நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள். வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதில் ஆர்வம் உடையவர்களாக இவர்கள் இருப்பாங்க. பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் மனதார அனைத்தும் ரசிப்பவர்களாக இருப்பாங்க. யாரும் அறியாத வகையில் இருக்கும் இடங்களில் கூட நம்மை ஆச்சரியப்படுத்தும் வகைகளில் ஈர்க்கக்கூடிய விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராசிக்காரர்கள் தங்கள் கூட்டாளர்களை, அதாவது கணவனோ மனைவியோ தேர்ந்தெடுப்பதில் திறமைசாலிகள். தனக்கேற்ற துணையை தானே கண்டெடுத்து உயிர்க்கும் மேலாக மதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. உறவினர்கள் பலர் இதில் ஆர்வம் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லலாம். தனக்கு பிடித்த எது பிடிக்கிறதோ அல்லது எதை தேர்வு செய்து உயிராக வைத்து கொள்கிறார்களோ அதுவே இவர்கள் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது. இந்த ராசிக்காரர்கள் நீங்கள் காதலித்தால் அவர்கள் மனதிற்கு பிடித்தவாறு நடந்து கொள்ள வேண்டும். அன்பை மட்டுமே அவர்களிடம் காண்பிக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் சந்தேகப்படுபவர்களாக இருப்பாங்க. யாரிடத்திலும் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் புத்திசாலிகளாக இருப்பாங்க. இவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பாங்க. அனைவரையும் கவர்ந்திழுக்கும் தோற்றம் உடையவர்களாக இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் நம்பும் பண்பு கொண்டவர்களாக தான் இவர்கள் இருப்பாங்க. இவர்கள் உயர் பதவியை அடையும் திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ரசித்து வாழக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மனதளவில் மட்டுமின்றி மற்ற உயிரினங்களிடமும் அன்பும் பாசத்துடனும் பழகக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவர்கள் மனதளவுள்ள அனைத்து விஷயங்களையும் ரசிப்பவர்களாக இருப்பாங்க. துலாம் ராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கை துணையை அவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கை துணை தேர்ந்தெடுப்பதில் திறமைசாலியாக இருப்பாங்க. தங்கள் வாழ்க்கை துணை உயிருக்கு மேலாக நினைக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பாங்க. நீதி தேவன் என்று வர்ணிக்கப்படும் சனி துலாம் ராசியில் உச்சமாவதால் நீதி நேர்மைக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த இடத்துல சூரியன் நீச்சம் அடைவதால் நாட்டு நிர்வாகத்தில் எவ்வளவு திறமை இருந்தாலுமே வீட்டு நிர்வாகத்தை பொறுத்தவரை இவர்கள் திறமை இருக்காது. மொத்தத்தில் வீடு நிர்வாகத்தை பொறுத்தவர்கள் இவர்கள் பூஜ்ஜியம்தான். மற்றவர்களிடம் எந்த வேறுபாடு பார்க்காமல் மனித நேயத்துடன் பழகக்கூடியவர்கள். இவர்களுக்கு சிறு வயதில் சிறு சிறு கண்டங்கள் ஏற்பட்டாலும் நீண்ட ஆயுள் கொண்டவர்களாக இருப்பாங்க. துலாம் ராசிக்காரர்களில் பிறந்தவர்கள் நேர்மையாக இருக்க விரும்புவாங்க. இவர்களைப் போலவே மற்றவர்களுக்கும் நீதி நேர்மையுடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க. அப்படி நடக்காவிட்டால் ஆத்திரம் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. தராசு எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எவ்வாறு துல்லியமாக எடை போட உதவுகிறதோ அதுபோலதான் மற்றவர்களை எடை போட்டு வைத்திருப்பார்கள். வசீகர தோற்றமும் உறுதியான பேச்சாற்றலும் கொண்டவர்கள். எந்த சூழ்நிலையிலும் சந்தோஷமான மனநிலையை கொண்டவர்களாக இருப்பாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.